அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நான் ஹோட்டல் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு உரிமையாளர்களுக்கும் அதில் இருக்கிற அந்த சமைக்கிற மாஸ்டர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். புதுச்சேரி, மதுரைப்பட்டு, விழுப்புரம் சாலை, கோழினூர் அது மாதிரி இருக்கிற ரோட்டெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் நிறைய பெருகிடுச்சு. நீங்கள் சமைக்கிறீங்க, அதில் உள்ள ஸ்பைசஸ் காரமான அந்த பொருட்கள்லாம் போட்டு சமைக்கிறீங்க. உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு நீங்கள் பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு ரோட்டு பக்கம் திருப்பி வைக்கிறீங்க. ஏன்டா நீங்கள் சமைக்கிறது உள்ளே சமைக்கிறது இல்லை, ஹோட்டலுங்கெலாம் உள்ளே சமைக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரங்களாம் வெளியில் சமைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் தொழிலுக்காக உங்களோட குடும்ப வருமானத்தை சமைக்கிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வளரணும், வாழணும், அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் சமைக்கிறப்ப அந்த ஸ்பைசஸ் ரோட்டில் போகிறவங்க கண்ணுலாம் படுது. நான் இந்த கண்ணுக்கு கடந்த ஒரு வாரமாக 4000 மேலே செலவு பண்ணியிருக்கோம். அது அவ்வளோ ஸ்பைஸாக எரியுது. இது மதுரைப்பட்டில் நடந்த சம்பவம். சரி, அந்த ஒரு நாள் தான் அங்கே படுது. ஆனால் ரெகுலராக படும். ஆனால் அன்றைக்கி ஹெவியாக ரொம்ப பட்டுருது. நடு ரோட்லேயே சம்பித்து உழற அளவுக்கு நிற்கிற பின்னாடி காருக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் முடிஞ்ச மாதிரி திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் வந்த டூ வீலர்காரங்க அத்தனை பேரும் கண்ணை சிமிட்டிக்கிட்டு அவங்க மாற்றி மாற்றி அடிச்சுட்டு போகிறாங்க. இது மாதிரி பார்த்தா போன வாரம் ஒரு நிகழ்ச்சி போகும்போது பாண்டியில் சுல்தான்பேட்டைங்கிட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதை தாண்டி வரும்போது கண்டமங்கலத்துக்கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது. அதை தாண்டி கொஞ்சம் நேரம் 2 3 நாள் கழிச்சு விழுப்புரம் போகும்போது அங்கே இருக்குது. இதேமாரி எல்லா கடைக்காரங்களும் இந்த ரோட்டில் போகும்போது இந்த சமைக்கிற ஸ்பைசஸ் பொதுமக்களுடைய கண்ணில் அது எரிச்சல் உண்டாக்குது. நீங்கள் சமைங்க, பிழைங்க, அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் அது தான். நீங்கள் அதை ஒரு உள்பக்கமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் சமைங்க. அப்படிலாம் நீங்கள் சமைக்கிறது எதுக்கு உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கேன். அப்போ ரோட்டில் படங்களும் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு எதுக்கு ஒரு ஷீட்டோ ஏதோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஷீட்டோ பண்ணிவிட்டு அதுக்கான பாதுகாப்பான இடத்துல இது ஹோட்டல் அந்த உரிமையாளர்களும் இதை கவனம் எடுத்துக்கணும். சமைக்கிறவங்களும் அதை கவனம் எடுத்துக்கணும். இதை அரசும் கொஞ்சம் இதை கண்டிக்கணும். அரசு புதுச்சேரி அரசு எப்படி போடுதுன்னா, எதை பற்றியும் மக்கள் நலனில் இதில் அவங்களுக்கு வருமானம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இது மட்டும்தான் நடக்கிற மாதிரி, இது மீதி திட்டங்கள் நடக்கிற மாதிரி தெரியல. இது மாதிரி சின்ன சின்ன பொதுமக்களுடைய விபத்தை தவிர்க்கும் ஒரு சின்ன சின்ன இதையாச்சும் போடலாம். புதுச்சேரியில் பார்க்கிங்கே கிடையாது. ரோட்டு அவங்களோட 10க்கு 10 இருக்குன்னா 12வது அடி ஒரு 2 அடி ரோட்லேருந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 10க்கு 10 இடம் போட்டு ஒருத்தவங்க பில்டிங் கட்டுறான்னா, அங்கே ஒரு கடை வரப்போகுதுன்னா அந்த கடைக்கான பார்க்கிங் அவன் இடத்துல கொடுத்தா தான் நீங்கள் ஈபி அப்ரூவ்டு, தண்ணி அப்ரூவ்லாம் கொடுக்கணும். நீங்கள் அவனுக்கு எது வேணாலும் பணம் வாங்கிட்டு அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. அரசும் அதை கண்டுக்கிறதில்ல. அவன் ரோட்டில் 2 அடி சேர்த்து பில்டிங் கட்டிட்டு ரோட்டில் போகிற அங்கே போகிற வாடிக்கையாளர், நான் ஒரு கடைக்கு போகிறேன்னா நான் ரோட்டில் வண்டி நிறுத்தி தான் வண்டி வாங்குறேன். அப்போ அது மாதிரி பாதசாரிகள் அவனுடைய இடத்த ஆக்கிரமிப்பு கடை வைக்கிறது இதுதான் இருக்குது. இதெல்லாம் அரசு கண்டுக்கிறதே இல்லை. இது மாதிரின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வாழத்தகாத நகரமாக புதுச்சேரி மாறிடும். அதனால் அரசு இதுக்கு ஜனத்தொகை பெருத்துக்கிட்டே போகுது. ஒரு நலத்திட்டங்களை நல்ல செயல்களை செய்யணும். ஒரு சில திட்டங்கள் அரசு கொண்டு வருதுன்னா அதை பொதுமக்களாகிய நாம்ளும் மதிக்கணும். அதுக்கு உணர்வு கொடுக்கணும். ஏன்னா அரசு அதை தப்பிக்க வழியில் ஒரு நல்ல வழி திட்டங்களை அரசு கொண்டு வந்து நல்ல கட்டுப்பாடு போடுதுன்னா அந்த கட்டுப்பாடுக்கு நாம்ளும் ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை கொஞ்சம் கண்ணுக்கு எடுத்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் அதை பொதுமக்களுக்கு நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அதை கடந்து போகிறீங்க. அதனால் அதை இதுக்கப்புறம் ஒரு தீவிரமாக எடுத்து பண்ணணும். ஏன்டா அன்றைக்கி நான் என் ஃபேமிலியோட ஊந்துருந்தேன்னா பின்னாடி அந்த கார் ஏற்றிருந்தால் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 2 உசுறு போயிருக்கோம். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இது எனக்கு ஏற்பட்ட இது பல நாளாக ஏற்படும். நான் அப்படி தள்ளி போடுவேன். ஆனால் அங்கே பிரச்சனை பண்ணால் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கும் பொதுமக்களுக்கும் சாப்பிடுவோம். எனக்கு ஒரு 10 பேர் வருவான், அவங்களுக்கு 2 பேர் சாப்பிடுவோம். அது ஒரு தீர்வு ஆகாது. அதனால் எல்லா உரிமையாளர்களும் அவங்களே அதை முன்னெடுத்து நம்மளால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம், அதுக்கான ஒரு தீர்வை எடுக்கணும். நீங்களே எடுக்கணும். இதுக்கு அரசு தான் அதை சரி பண்ணணுன்றது இல்லை. அதனால் உரிமையாளர்கள் இதை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.